யார் உயர்த்தப்பட்ட இயேசுவை சிலுவையில் பார்க்கிறீங்களோ நிச்சயமாக கேன்சர் குணமாகும், கட்டிகள் குணமாகும், எப்பேற்பட்ட ரத்தத்தில் கலந்திருக்கிற அணுக்கள் இருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷன்களும் கர்த்தர் மாற்றி போடுவார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் மிச்சம் மீதி பிளட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அறியாமல் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, கட்டிகள் இருந்துச்சுன்னா, இந்த ஆராதனை முடிச்சுட்டு போகிறதுக்குள்ள உங்களுக்கு சுகம் உண்டாகும். உங்களுக்கு ஒரு பெரிய கிரியைகளை செய்வார்கள். நீ என்ன விரும்புறியோ அது உனக்கு ஆகும். உனக்கு மாத்திரமில்லை, நீங்கள் விசுவாசிங்கன்னா உங்கள் சகோதரிகளுக்காகும், உங்கள் சகோதரர்களுக்காகும், உங்கள் வீட்டாருக்காகும், உங்கள் சந்ததிகளுக்காகும். கர்த்தர் தான் சொன்னார். அந்த 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 ஒரு புறஜாதியை பார்த்து, ஒரு ஸ்திரியை பார்த்து சொன்னார், எஜமானிலிருந்து கீழே விழுகும் துணிக்கையை நாய்கள் தின்னுமே, அந்த விசுவாசத்தின் பிரகாரம் உனக்கு ஆக கடவுது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகும் என்றாரு. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ நான் உனக்கு கொடுத்துட்டுனா உன் சந்ததியே நல்லா இருக்கும். இந்த மயில் அபிஷேகத்தை கேட்குறீங்க, சாவாமையை கேட்குறீங்க, நீடிய